ஹலோ டியர்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது ரத்னா கேஃபே ஸ்டைல் சாம்பார் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து அரை கப் வந்து துவரம்பருப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். விசிலதுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிடல. இப்போ வந்து நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டோம். 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்து 2 ஸ்பூன் மல்லி, 4 வரமிளகா, எல்லாத்தையும் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். ஃபுல்லாக வந்து இந்த எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் ஊற்றணும். உங்களுக்கு எண்ணெய் இல்லாமல் கூட நீங்கள் வறுத்துக்கலாம். ஒரு அரை கப் அளவு துருவின தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துட்டு ஆற விட்டுட்டு அதை அரைச்சிக்கலாம். இதில் வந்து அரைக்கும் போது ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 2 தக்காளியை வந்து அதோட சேர்த்து வந்து நீங்கள் அரைச்சிக்குங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சதையும் சேர்த்து நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட் வச்சுக்கணும். இப்போ அடுத்தது ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கிங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு கடுகு நல்லா வதக்கப்புறம் அடுத்து அரைச்ச மசாலா நல்லா வந்து வதக்கிட்டு நல்லா நல்லா வதக்கிக்கணும். அடுத்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிங்க. தேவையான தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து இதில் வந்து 2 முருங்கைக்காய், கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இப்போ கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் வந்து இதில் நல்லா வந்து வேக விட்டுக்கணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா கொஞ்சம் லைட்டாக திக்கானதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா அவ்வளோ சூப்பர்னா ரத்னா கேஃபே ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட இட்லிக்கு மேலே அப்படியே ரத்னா கேஃபே ஸ்டைல் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். திரும்ப திரும்ப இட்லி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thank you so much. Bye.